சார் அதே மாதிரி இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் ரஜினி இப்ப கட்சி ஆரம்பிச்சதே வந்து பாஜகவோட அழுத்தத்துலதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நீங்க சார் உங்களுக்கு பாஜக விட்டா உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. பாஜக என்ன பாஜக அமெரிக்கால இருக்கு? பாஜக என்ன அமெரிக்கால இருக்கா? இல்லன்னா கலிபோர்னியால அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கிற ஒரு சங்கமா? அதிமுக இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த அதிகமான மக்களோட ஆதரவை பெற்று பிரதமராக பிஜேபி ஆளுது. பிரதமராக மோடி இருக்காருங்க. அந்த கட்சியை போயிட்டு நீங்க எதை எடுத்தாலும் போயிட்டு பாஜக அழுத்தம் கொடுத்து என்ன பார்க்க ரஜினிகாந்துக்கு அவருக்கு அவரா சுயமா சிந்திக்க மாட்டாரா? அதெல்லாம் அவர் அவரா சுயமா சிந்தித்து முடிவு எடுத்திருக்காரு. அதெல்லாம் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனா எப்படிதான் சரிதான் நாங்க மொத்தமா சேர்ந்து கும்மி அடிக்க போறது திமுக தான். சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அதாவது பிஜேபியில அதாவது கரண்ட்ல இருக்கிற ஒரு அறிவுசார் அமைப்போட தலைவரா அந்த கட்சிக்கு தலைமை அண்ணாதிமுக இருக்கேன். நான் அண்ணாதிமுக இருக்கேன், மாவட்ட செயலர் இருக்கேன், மந்திரியா இருக்கேன். 89 இருந்து நகர செயலர் இருந்தேன், ரஜினி மாவட்ட செயலர் இருந்தேன். ஆனா ரஜினி படம் எனக்கு பிடிக்குங்க. அது மாதிரி ரஜினிகாந்தோட படத்தை பிடிச்சிருக்கும், படம் பிடிச்சிருக்கும். ரஜினிகாந்தோட ரசிகர் வந்திருப்பாரு, பிஜேபி வந்திருப்பாரு, ரஜினி கட்சி ஆரம்பிக்க வந்திருப்பாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? பிஜேபி காரு உடனே தவி மாறி விட்டார். உங்களுக்கு என்ன இந்த கஷ்டம்? இது ஸ்டாலின் முரசொல்லிதான் ரொம்ப எழுதுறாங்க. முரசொல்லிதான் கட்சி மாறி வந்து விட்டார். இது பிஜேபி இயக்கிறதா? பிஜேபி பின்னணி இருக்கிறதா? பின்னணி இருந்தாலும் உனக்கு முன்னணி இருந்தாலும் எங்க வேலை நாங்க வாட்டு போக மாட்டோம். மொத்தத்துல வந்து இந்த தேர்தலில் திமுகவை நாங்க கும்மி அடிக்க போறோம்.